ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு இன்றைக்கி இருக்க சூழலில் பெரும்பாலான பெற்றோர்கள் மத்தியில் பெரிய விவாதமே போயிட்டுருக்கிற ஒரு விஷயந்தான் சொல்லணும். நம்ம குழந்தைய எந்த பள்ளியில் சேர்த்தா நல்லது, அவங்க எதிர்காலத்துக்கு எது நல்லது, அரசு பள்ளியா இல்லை தனியார் பள்ளியா அப்படின்னு. நானும் ஒரு பெற்றோராக இந்த யோசனையில் தான் இருந்தேன். ஆனால் நான் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து என்னுடைய குழந்தைய அரசு பள்ளியில் சேர்த்துருக்கிறேன். உடனே சிலருக்கு தோணலாம், ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அங்கே போய் சேர்த்துருக்கீங்களே, தனியார் பள்ளியில் சேர்க்காம அரசு பள்ளியில் சேர்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருந்தா தானே இப்போ நாலேஜ்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சில பேர் என்னுடைய கண் எதிரே சொன்னாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொன்னதால் நான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன். நான் தனியார் பள்ளிகளையோ இல்லை அங்கே இருக்கிற ஆங்கில வழி கல்வியையோ குறை சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பண்ணலை. தனியார் பள்ளிகளும் அவங்க வழியில் சிறப்பாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அரசு பள்ளிகள் மேலே நமக்கு இருக்கிற சில பார்வைகளை நம்ம மாற்றிக்கணும். அங்கே இருக்கிற நிறைகள் என்ன, சவால்கள் என்ன, அதை நாம் பெற்றோராக எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற என்னுடைய சொந்த அனுபவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே இப்போது ஸ்கூலில் கொடுத்த புக்ஸ் தான். நோட்டு புக்கு எல்லாமே, அந்த நோட் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ தரமாக இருக்குது. பேப்பர் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் அவங்க டிசைன் பண்ணியிருக்கிற அந்த விட அந்த ஃப்ரண்ட் பேஜு பேக்கில் சில சவால் மாதிரி இருக்க கேள்விகள், அது எல்லாமே குழந்தைங்களுடைய அறிவை தூண்டுகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக. சரி, அரசு பள்ளியினுடைய நிறைகளை முதல்ல நான் சொல்லிடுறேன். என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு விஷயம், சோஷியல் ஈக்குவாலிட்டி. அதாவது தனியார் பள்ளிகளில் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட பொருளாதார பின்னணியில் இருக்கிற குழந்தைகள் தான் படிப்பாங்க. ஓரளவுக்கு அந்த ஃபீஸ் கட்டுற அந்த பொருளாதார பின்னணியில் உள்ள எக்கனாமிக் பேக்ரவுண்ட் நல்லா இருக்க பிள்ளைங்க தான் அங்கே படிப்பாங்க. ஆனால் அரசு பள்ளியில் அப்படி இல்லை. சமூகத்தோடைய எல்லா தட்டில் இருக்கிற குழந்தைகளும் ஒன்றா உட்காந்து படிப்பாங்க. ஸோ அது ஏழைகள் பணக்காரங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வித்தியாசங்கள் எல்லாம் இல்லாமல் எல்லா பிள்ளைங்களுமே அரசு பள்ளியில் ஒன்றா உட்காந்து படிப்பாங்க. இதனால் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே எல்லாரும் சமம்தான் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வரும். சக மனிதர்களை மதிக்கிற குணம் இயல்பாகவே அவங்களுக்கு வளரும். வாழ்க்கையோடைய யதார்த்தம் இதுதான் அப்படிங்கிறது அவங்கள அறியாமலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது, தகுதியான ஆசிரியர்கள். அரசு பள்ளி ஆசிரியர்கள் எல்லாரும் சும்மா சாதாரணமாக அங்கே வந்துடல. டெட்டு டிஆர்பி எல்லாம் எழுதிட்டு நேர்காணல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதே போல் பல வருட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எப்படி எப்படி மாணவர்கள் இருப்பாங்க, எந்தெந்த மாதிரி மாணவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாண்டி வந்தவங்க அவங்களுடைய கல்வி தகுதியும் கற்பித்தல் அனுபவமும் ரொம்பவே அதிகம். அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். மூணாவது விஷயம், ஃபினான்ஷியல் ரிலீஃப். இன்றைக்கி தனியார் பள்ளிகளில் ஒரு எல்கேஜி கொண்டு போய் நம்ம குழந்தைய சேர்க்கணுனாலே லட்சங்களில் செலவாகுதுன்னு தான் சொல்லணும். ஆனால் அரசு பள்ளியில் கல்வி முற்றிலும் இலவசம் தான். அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்மு, புக்ஸு, நோட்ஸு, மதிய உணவு, காலை உணவு, காலணிகள், பேகு, பெரிய பிள்ளைங்களுக்கு லேப்டாப், சைக்கிள் அப்படின்னு சொல்லி அரசு பல உதவிகளை செய்கிறாங்க. இந்த உதவிகள் எல்லாம் நம்ம குழந்தைகளுடைய எதிர்கால உயர்கல்விக்கோ இல்லை அவங்களுடைய மற்ற திறமைகளை வளர்க்குறதுக்காகவோ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம இப்போது சேவ் பண்ணுற அந்த மணி எதிர்காலத்தில் அவங்க ஒரு உயர்கல்வியில் பெரிய படிப்பு செய்கிறாங்க, அப்போ நிறைய செலவாகும். ஸோ சின்ன வயசில் படிக்கிறப்பே நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோன்னா பெரிய வயசில் ஒரு நடுத்தர மக்கள்லாம் செலவு பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ இந்த அமௌண்ட் ஷுவராக அவங்களுடைய எதிர்கால கல்விக்கு, உயர்கல்விக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து, அரசு வழங்கக்கூடிய அந்த முன்னுரிமைகள். இப்போ இருக்கிற சூழலில் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புனா 7.5% ரிசர்வேஷன் இருக்குது. பல உயர்கல்வி சேர்க்கைகளில் சிறப்பு உள்ஒதுக்கீடும் இருக்குது. அதே போல் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையும் கிடைக்குது. இது நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு சலுகைன்னு சொல்லலாம். சரி, ஓகே. அப்போது இதில் சவால்களே இல்லையா? எல்லாமே நிறைதானா? டீச்சர்ஸ்லாம் ஒழுங்காக டீச்லாம் பண்ண மாட்டாங்களே அந்தளவுக்கு அப்படின்லாம் கேட்பீங்க. இருந்தாலும் சில சவால்கள் எல்லா இடத்துலையும், அதாவது 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா? சில இடங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் பெரும்பாலான இடங்களில் அப்படி கிடையாதுன்னு தான் சொல்லணும். நிறைகளை மட்டுமே நம்ம பேசிட்டு அதில் இருக்கிற குறைகள், அதில் இருக்கிற சவால்களை பேசாமல் விட முடியாது இல்லையா? அது நியாயமும் கிடையாது. நம்மளே சில சவால்களை அங்கே ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, உள்கட்டமைப்பு வசதிகள், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அரசு பள்ளிகளில் கட்டட வசதி, தூய்மையான கழிவறை வசதி, குடிநீர் வசதி, இதெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக அங்கே அந்தளவுக்கு ஒரு ஆடம்பரமாக இருக்காது. சில இடங்களில் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது தான். ரெண்டாவது விஷயம், எல்லாருமே சொல்கிற விஷயம், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஆங்கில பேச்சுத்திறன். அரசு பள்ளிகளில் இப்போ ஆங்கில வழி கல்வியுமே இருக்குது. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. இப்போது 6th இருக்கிற அரசு பள்ளிகளில்
6th to 12th இருக்கிறப்ப ஆங்கில வழி கல்வியுமே இருக்குது. இருந்தாலும் இயல்பாகவே அங்கே இருக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, தமிழில் தான் பேசுவாங்க. ஸோ அதனால் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறதுக்கான ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்விரான்மெண்ட் சூழல் அங்கே ரொம்பவே கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கம்மிலாம் கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இங்கிலீஷுன்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா அங்கே பார்ப்பாங்க. ஸோ இங்கிலீஷில் பேசுகிறது கண்டிப்பாக அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே போல் அரசு பள்ளிகளில் சில சமயம் மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ஆசிரியர்களால் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனிப்பட்ட முறையில் முழு கவனத்தை செலுத்த முடியாமல் போகும். அதே போல் ஆசிரியர்களுக்கு கல்வி சாராத பிற அரசு வேலைகளும் சில நேரங்களில் இருக்கிறதால இந்த சவால் எல்லாம் வரும். ஸோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், அங்கே தனிநபர் கவனம் செலுத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். சரி, ஓகே. இந்த சவால்களை எல்லாத்தையும் சமாளிக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பெற்றோர்களாகிய நாம் சில முயற்சிகளை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே சரியாகிடும். வீட்டில் நீங்கள் ஒரு சூழலை உருவாக்குங்க. பள்ளியில் ஆங்கில வழி சூழல் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன, நம்ம வீட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகளை தரலாம். ஆங்கில கதைகள் படிக்க வைக்கலாம், ஆங்கில கார்ட்டூன் செய்திகள் பார்க்க வைக்கலாம். அதே போல் நாமும் அவங்க கூட சின்ன சின்ன வார்த்தைகளில் பேசலாம். அண்ட் டெய்லி ஃபாலோ அப் பண்ணணும். அரசு பள்ளிகளை சேர்த்துட்டோம், நம்ம கடமை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கவே கூடாது. தினமும் குழந்தைங்க பள்ளிக்கு போயிட்டு வந்த பிறகு இன்றைக்கி என்ன நடத்துனாங்க, ஹோம்ஒர்க் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தனியார் பள்ளி பெற்றோர்களை விட நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமான அக்கறையோட குழந்தைகளை கவனிச்சுக்கணும். அடுத்தது பிடிஏ மீட்டிங்ஸு, பெற்றோர் ஆசிரியர் கழக மீட்டிங்ஸ் பள்ளியில் நடக்கிற இப்போ வந்து எஸ்எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எஸ்எம்சி கூட்டங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக நம்ம போய் கலந்துக்கணும். ஏன்னா அப்போ போய் கலந்துக்கிட்டால் தான் அங்கே என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன சவால்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல சொல்ல முடியும். அதே போல் ஆசிரியர்கள்கிட்ட நம்ம அன்பாகவும் சுமூகமாகவும் பேசி தீர்க்கிறதுக்கு பார்க்கணும். தேவைப்பட்டால் அந்த பள்ளியோடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை இல்லை முன்னாள் மாணவர்கள் மூலமாகவும் உதவிகளை செய்யலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒன்று நான் சொல்லிக்கிறேன். ஸ்கூல் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ஒரு வழிகாட்டி மட்டும்தான். உழைப்பும் திறமையும் தான் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அவங்க எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி, அந்த ஸ்கூல்ன்றது ஒரு கைடன்ஸ், அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு லைஃப்பில் உயரணும், எந்த அளவுக்கு உயர போவாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு, அவங்களுடைய திறமை. அவங்க எந்த அளவுக்கு உழைப்பு போகிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க திறமையை வளர்த்துக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய லைஃப்பை தீர்மானிக்குமே தவிர அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது இல்லை. இன்றைக்கி இஸ்ரோவுடைய தலைவராக இருந்த மயில்சாமி அண்ணாதுரை, சிவன், இவங்க எல்லாருமே நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கள், இவங்க எல்லாருமே உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு எத்தனையோ ஆளுமைகள் அரசு பள்ளியில் படித்து வந்தவங்க தான். ஸோ நாம் வந்து நம்ம குழந்தைங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். அவங்களுக்கு பின்னாடி நம்ம வந்து துணையாக நிற்கணும். அரசு பள்ளி அப்படிங்கிறது ஒரு குறைபாடு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது நம்ம குழந்தைகளை மண்ணினுடைய மைந்தர்களாக யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட சாதனையாளர்களாக வளர்க்குற ஒரு அஸ்திவாரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.